ஏல அக்கட்ட கோ மாப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கடந்த 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு தங்கச்சிக்கு. அதான் வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். உங்கள் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். திருப்பி நான் சொல்கிறேன். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு தங்கச்சி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வடமாநிலத்து பொண்ணு அவங்க. சரியா, வடமாநிலத்து பொண்ணு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பஸ் இல்லாதனால ஒரு ஆட்டோக்காரர் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து எங்கம்மா போகணுன்னே, நான் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படின்னே, நீ வா நான் ஏற்றிட்டு போகிறேன் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஏற்றிருக்காரு. ஆட்டோவில் ஏறினதும் அந்த ஆட்டோ ஸ்பீடாக போயிருக்குங்க. இந்த பொண்ணு அப்பமே பதறிச்சு, ஏன்னா ஸ்பீடாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டிருக்கு. அவர் எதுவுமே பேசலையா. உடனே வண்டி டக்கு நடுவில் நிப்பாட்டினோடனே 2 பேர் வந்து சடக்குன்னு வண்டியில் ஏறிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறி இந்த பிள்ளையை நடுவில் வச்சு இந்த பிள்ளையை அங்கிட்டு இங்கிட்டு போக விடாமல் இறங்க விடாமல் அந்த பிள்ளையை வந்து வச்சு அடைச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகிட்ட வந்து தவறான முறையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு இந்த பிள்ளையை வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சுவாரிச்சு என்ன பண்ணியிருக்கு, கையில் இருக்க ஃபோனில் உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு டக்குன்னு அந்த பொண்ணை அனுப்பின உடனே அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க, உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு உடனே அந்த டைமிங்கில் இது பண்ணிட்டாங்க, ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு தவறு நடக்குது, வண்டியில் ஆட்டோவில் எவன் தெரியல கடத்தி கொண்டு போய் தப்பு பண்ண போகிறாங்க, அந்த பிள்ளையை பாலியல் சீண்டல் பண்ணாங்கன்னே கன்னியாகுமரி காவல்துறை அதிகாரிகள் உடனே அந்த வண்டியை டக்குன்னு ட்ரேஸ் பண்ணி முன்னாடியே ஃபாலோ பண்ணி சேசிங் பண்ணி போயிருக்காங்க. இவனை இதை கண்டுபிடிச்சி இவனை நினச்சிட்டாங்க, இது நம்ம கண்டுபிடிச்சா தப்பாயிரம் மாட்டிக்கிடுவோன்ட்டு அந்த பிள்ளையை ஒரு முடுக்கு ஒரு வாரத்தில் இறக்கி விட்டுட்டு இவன் 2 பாஞ்சு போயிட்டாங்க அந்த ஆட்டோக்காரனுவா. உடனே அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்கார அண்ணன் நல்ல மனுஷன்யா, அந்த பிள்ளை ஒத்தையில் நின்றுட்டு இருக்கு, இந்த நிலைமை தெரிஞ்சுனே அவர் வண்டியில் ஏற்றி கொண்டு அந்த பிள்ளையை சேஃபாக இறக்கியிருக்காரு. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சில பேர் ஆட்டோக்கார அண்ணங்களை வந்து கெடுக்கணும்னு தப்பான அது அவன் ஆட்டோக்காரங்களே தெரியாது, தவறான எவனோ ஒருத்தன் ஆட்டோக்காரனை பேரை கெடுக்கணும்ட்டே இந்த பிள்ளையை தவறாக இது பண்ணி அது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிள்ளையை பாலியல் சீண்டலில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை சமூக சீர்கேடாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப போயிருக்கும், மானம் அந்த பிள்ளையோட மான மரியாதை ரொம்ப போயிருக்கும், அவங்க பெற்றவங்களோட கனவு ரொம்ப போயிருக்கும், வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். சரியா, அதனால் நல்ல ஆட்டோக்கார அண்ணனும் இருக்காங்க நிறைய பேர். நீங்கள் நைட் நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் சரி பஸ் ஸ்டாண்டும் சரி ஆட்டோக்காரனை எந்த ஊரும் தெரியாது, பேர் தெரியாது, ஆட்டோக்காரனை நிற்காரா காய்ச்சி சட்டை போட்டு அவரை நம்பி தான் போகிறாங்க. நல்ல நல்ல உள்ளங்கள் படைத்த ஆட்டோக்காரன் இருக்காங்க, தப்புலாம் பண்ண மாட்டாங்கங்க. இவன் வந்து எவனோ ஒரு புறம்போக்கு ஆட்டோக்காரனை பேரில் அந்த பிள்ளைகளை ஒம்பாக்குறதுக்காக இந்த மாதிரி அலைதானுங்க. இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா இந்த சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் அவுத்து போட்டு ஆபாசமாக பேசுகிறது, அவுத்து போட்டு ஆடுறது, இந்த மாதிரி விஷயத்தான் நீங்கள் பண்ணாதீங்க. நாட்டில் இந்த மாதிரி ரோட்டில் வரப்போகிற பெண்கள் மேலே இந்த மாதிரி கை வைப்பானுங்க. நான் 1000 வாட்டி நான் வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன் நண்பர்களே, ஆனால் ஒருத்தருமே கேட்க மாட்டேங்காங்க. முதல்ல கண்ணியமிக்க காவல்துறையாக்கும் போல பெரிய ஒரு சல்யூட் அடிக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா தக்க நேரத்தில் இந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்றி அந்த உயிரையும் காப்பாற்றிருக்காங்க. அதனால் நம்ம காவல்துறை, தமிழக காவல்துறை ஐயா வந்து என்றைக்குமே வந்து பெஸ்ட்டு, நம்பர் 1ங்க. தமிழக காவல்துறை அடிச்சிக்கவே முடியாது யாராலையும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த ஆபாசமாக பண்ணுறவங்க, சோசியல் மீடியாவில் பண்ணுறவங்க தவறை திருத்திக்கோங்க. உங்களால் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி புறம்போக்கு கழுதைகள்லாம் இந்த மாதிரி வந்து பெண்கள் மேலே கை வைக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை. அதனால் இது வந்து தலையிட்டு தமிழக காவல்துறையா வந்து இந்த ஆபாசமாக பண்ணுறவங்கள ஒழிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.